ட்ரான் ஏரிஸ் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு சீக்வல் ஃபிலிம். 1982 வெறும் ட்ரான் ஒரு படம் வந்தது. ஓகே, அதனுடைய சீக்வலாக ட்ரான் லெகசின்னு 2010 வந்தது. 2010 ஒரு 15 வருட இடைவெளிக்கு பிறகு வந்து இந்த திரைப்படம் ட்ரான் ஏரிஸ் வந்து வந்திருக்கு. ஆனால் முந்தைய படத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய பேஸ். அதாவது இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு சீக்வல், ஆனால் அதுக்கு இதுக்கும் முற்றிலும் வேறுபட்டது. கொஞ்சம் ரீபூட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இந்த படத்தை பற்றி இயக்குனர் சொன்ன விஷயம். ரைட். இந்த ட்ரான் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவான் பீட்டர்ஸ் அவர் தான் வந்து ஜூலியன் டிலெஞ்சர். அவர் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஏஐ வச்சு நிறைய ரொபாட்டிக் மிஷின்ஸ்லாம் வந்து உருவாக்குறவர். ஆனால் அந்த ரொபாட்டிக் மிஷின்ஸே வந்து என்னென்னா மனிதர்களாக மாறக்கூடிய சாத்தியங்களும் அந்த உணர்வுகளும் அதுக்கு கொடுத்து வெட்டின்னு வானா கட்டின்னு வர மாதிரியான விஷயங்களை பண்ணுறவர். அது மட்டும் இல்லை, அதை உருவாக்கினா ஒரு 28 நிமிஷத்துக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த 28 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணால் அதெல்லாம் வந்து செயலிழந்து போயிடும். இப்போ ஒருத்தனை போய் சண்டை போடுறா அடிக்க அனுப்புகிறோன்னு வச்சுக்காங்க, ஒரு ரோபோட்டை வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோன்னு வச்சுக்காங்க, 28 நிமிஷத்தில் அது வந்து தூள்தூளாக போயிடும். இப்படியான ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் இவங்க செயல்படுத்துகிற, இவங்க கரெக்ட் பண்ணுற, இவங்க உருவாக்குற அந்த மிஷின்களுக்கு எல்லாமே என்னென்னா, அதில் மிக முக்கியமாக ஹீரோவான ஏரிஸ். ஸோ படத்தோடைய ஹீரோ ஜெரட் லீட்டோ அவர் தான் வந்து ஏரிஸ் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறாரு. அது வந்து ஏஆல் உருவாக்கப்பட்ட ரொபாட்டிக்காக இருந்தாலும் கூட மனித உணர்வுகளும் மனித தன்மைகளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நம்ம எப்படி ஐரோபாட் படத்தில் ஒன்று மட்டும் வந்து கபால்னு மாறி எல்லாரையும் காலி பண்ணுறோம் வில் ஸ்மித் படத்தில், அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். பட்டு இந்த மனிதத்தன்மை, இந்த நேசம், இந்த காதல், பாசம், எத்திக்ஸு, இதெல்லாம் வந்து ரோபோவுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து இதை உருவாக்கின ஜூலியனுக்கு இருக்கிற தாட்டு. இருக்கிறதுல உலகத்திலே நம்பர் 1 இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இந்த மனித மூலக்கூறுகள் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு ரொபாட்டிக்கை வந்து அந்த மூலக்கூறுகள் மூலமாக அதை மனிதத்தன்மைக்கு உருவாக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை அட்லாண்டிக் பக்கத்தில் ஒரு விஞ்ஞான குழு ஒன்று செய்யுது. அந்த கோடை எடுத்துட்டோம்னா இவங்களை வந்து உருவாக்கிடலாம், மனுஷனை உருவாக்கிடலாம் அப்படின்றப்ப அந்த கோடை பிடுங்கிறதுக்கு நம்ம ஜூலியன் வந்து ட்ரை பண்ணுறாரு. இதில் ஈவ் அப்படின்ற பெண் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை வந்து துரத்துறாங்க. இதில் வந்து ஹீரோவும் வந்து அந்த பொண்ணு கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா, அந்த கோடை வில்லன் எடுத்தானா இல்லையா, இவங்க வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிட்டாங்களா இல்லையான்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை.